அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருந்து விலகி 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். குறிப்பாக புதன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி இருந்து விலகி சிம்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நன்மையை பல மடங்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த பயிற்சியாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் கடந்த சில மாதங்களாகவே நேர்கதியிலும் வக்ரகதியிலும் சஞ்சரித்து வந்தாருங்க. தற்போது 6ஆம் இடத்தை விட்டு சப்தமஸ்தானமாகிய 7இல் நுழைவது, அதிலும் குறிப்பாக 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இப்படி 7ஆம் இடத்திற்கு சென்ற புதன் தனது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது கும்பராசியின் மீது செலுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதி இங்கு ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் புதனின் சப்தம பார்வை ராசியின் அதிபதியின் மீது பதிவது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்குவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த நிகழ்வு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் தான் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்படி ராகு 2இல் இருக்கும் போது சப்தமஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் அமர்வதால் பல்வேறு வகையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழக்கூடியவர் வித்யாகாரகரான புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை செய்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாளுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுப்பவர் வித்யாகாரகரான புதன். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனால் சிறிதளவு கூட பிரச்சனையோ சிரமத்தையோ எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலால் பல நன்மை நிறைந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். பற்றாக்குறைகள் விலகி ஓரளவிற்கு திருப்தியான சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக அமையும். நீங்கள் நினைத்தபடியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான யோகமும் உண்டு. பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதால் நினைக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களிடம் ஏற்பட்ட
சிறு சிறு தொல்லைகள் கூட மறைவதற்கான சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது. நிதி சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் திட்டவட்டமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் முன்னேற்றத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்தனை மேலோங்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அசாதாரண திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சேமிப்பு உயர்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியில இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இனி வரக்கூடிய வக்ர நிவர்த்தி பெற்று சனி சஞ்சரிக்கும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இதுபோன்று அரிதாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். வீட்டிற்கு தேவையான செல்வ வளத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். அடிக்கடி சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகள் உங்களை தேடி வரும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மிகப்பெரிய அளவில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்த்தபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளும் கல்வி ரீதியான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகி தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இந்த தருணத்தில் அதிகரிக்கிறது. எனவே பல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாறுதல், வீடு மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகை வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பல்வேறு வகையான கனவுகள் இந்த தருணத்தில் நினைவாகும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை நுணுக்கமாக கையாளுவதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய யுக்திகளை கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானும் சாதகமாக வலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக வித்யாகாரகரான புதன் சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளையும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் அடுத்தவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனையால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். படித்த படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை மேற்கொள்ளுங்கள். இப்படி மேற்கொள்வதால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 7.5 சனியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்த நல்ல செய்திகள் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உங்களுக்கு கிடைக்கும். மிக விரைவில் அவர் உச்சமும் பெறப்போகிறார். எனவே அடுத்தடுத்து அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.